வணக்கம் மக்களே. நம்பர் சிஸ்டத்துல உள்ள பார்ட் 19 வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A mother divides 207 into 3 parts such that the amount are in arithmetic progression and give it to her 3 children. The product of two least amounts that the children had 4623. Find the amount received by each child அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு தாய் தன்னிடம் உள்ள 207ஐ கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பங்குகளாக பிரித்து தர விரும்பினார். சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கணும். அவற்றில் ஒரு அதாவது இரு சிறிய தொகைகளின் பெருக்கல் பலன் 4623 ஆகும். ஒவ்வொரு குழந்தையும் பெரும் தொகை யாதுன்னு கேட்டிருக்காங்க. 10th புக்ல உள்ள கேள்வி. சரிங்களாங்க, ஒரு அம்மா கிட்ட 207 ரூபாய் இருக்குதான். சரிங்களா, அந்த அம்மா என்ன பண்றாங்களாம், தான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த 207 ரூபாயை தன்னோட 3 குழந்தைகளுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்களாம். சரிங்களா, 3 குழந்தைங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல பிரிச்சு கொடுக்குறாங்களாம். சரிங்களா, ஏபி. சரிங்களா, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கூட்டுத்தொடர் வரிசையில பிரிச்சு கொடுக்குறாங்க. சரிங்களா, இப்படி பிரிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா 2, சரிங்களா, அதாவது 3 தொகை இருக்கும்ல, அவங்க 207 ரூபாயை 3 தொகையா பிரிக்கிறாங்கல்ல. அப்போ அந்த 3 தொகையில 2 சிறிய தொகைகளோட, சரிங்களா, அதாவது 1 பெருசா இருக்கும், மத்த 2ம் அந்த பெருசா இருக்கிறத விட சின்னதா இருக்கும்ல, அந்த 2 சிறிய தொகையை நம்ம பெருக்கணும் அப்படின்னா 4623 ரூபாய் கிடைக்குதான். அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளவு கிடைச்சிருக்கும், அதுதான் கேள்வியாக இருக்குது. சரிங்களா, கூட்டுத்தொடர் வரிசையோட ஜெனரல் ஃபார்மேட் படிச்சிருக்கோம். எப்படி இருக்கும்? a plus d, a plus 2d இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதானது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட ஜெனரல் ஃபார்மேட். ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத ஜெனரலா பார்த்திருக்கோம். சரிங்களா, இந்த ஏக்கு பின்னாடி வேற எதுவுமே இருக்காதங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இங்கேயும் a minus d, a minus 2d இப்படி என்ன செய்யும், இதுக்கு பின்னாடியும் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, சரி, அதாவது இப்போ 0 இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு வலது பக்கம் எப்படி போவோம்? 1 2 3ன்னு போவோம். இடது பக்கம் எப்படி போவோம்? -1 -2 -3. சரிங்களா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் கூட்டுத்தொடர் வரிசையில. சரிங்களா, சரி, இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த தாய் என்ன பண்றாங்க, கூட்டுத்தொடர் வரிசையில பிரிச்சு கொடுக்குறாங்க. சரிங்களா, நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கணக்குகள் வந்துட்டாலே a minus d, a plus d. சரிங்களா, அப்போ கூட்டுத்தொடர் வரிசைனா அடுத்தடுத்த எண்களை தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ அவங்க எப்படி பிரிக்கிறாங்க? 3ஆ பிரிக்கிறாங்க, கூட்டுத்தொடர் வரிசையில பிரிக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கக்கூடிய எண்கள் எப்படி எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்? நம்மளுக்கு a minus d, a plus d இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா கேன்சல் பண்றதுக்கு வசதியா இருக்குங்க. சரிங்களா, ஒரு டேர்மை கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். நான் சொல்லல புரியும். சரிங்களா, அதாவது நான் பண்ணல புரியும். சரிங்களா, இங்க பாருங்க, அவங்க எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க? 3ஆ பிரிச்சு கொடுக்குறாங்க. சரிங்களா, அந்த 3 தொகைகளை நான் எப்படி எடுத்துக்கிறேன்? a minus d, a plus d. சரிங்களா, இப்படி பிரிச்சு கொடுத்திருக்காங்க. சரிங்களா, இப்படி அடுத்தடுத்த தொடர்களா பிரிச்சு கொடுத்திருக்காங்க, அடுத்தடுத்த எண்களாக பிரிச்சு கொடுத்திருக்காங்க நான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா கூட்டுத்தொடர் வரிசை தானே, கூட்டுத்தொடர்னாலே அடுத்தடுத்து தானே இருக்கும். அப்ப அடுத்தடுத்த தொகைகளாக தான் இருக்கும். சரிங்களா, இப்ப 27 ஒரு தொகையா இருந்துச்சுன்னா 28 29. சரிங்களா, அப்படி இருக்கும். சரிங்களா, அப்போ கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கிறதுனால நான் இந்த 3 எடுத்துக்கிறேன். சரிங்களா, எதனால எனக்கு கேன்சல் பண்ண வசதியா இருக்கும். இப்போ உங்களுக்கே தெரியும் பாருங்க. சரிங்களா, இப்படி 3 தொகைகளா பிரிச்சிருக்காங்களா, அவங்க பிரிக்கப்பட்ட 3 தொகைகள் தான் என்னது? a minus d, a plus d. சரிங்களா, அப்போ அதோட கூட்டல் பலன் என்னவாக இருக்கும்? 207 ரூபாயை தானே இப்படி பிரிச்சிருக்காங்க. அப்போ இதோட 3தோட கூட்டல் பலன் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 207 இருக்கும். அப்போ பிரிக்கப்பட்ட தொகைகளின் கூடுதல் a minus d plus a plus a plus d பிரிக்கப்பட்ட தொகைகளோட கூடுதல் என்னவாக இருக்கும்? 207 ரூபாயாக இருக்கும். சரிங்களா, சரி, அப்போ இப்போ பாருங்களேன், இந்த மைனஸ் டி இந்த பிளஸ் டி கேன்சல் ஆயிருமா? இப்போ நம்மளுக்கு ஏயோட மதிப்பு மட்டும் கிடைச்சிருச்சா? இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கேன்சல் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதனால தான் இப்படி எடுத்துக்க சொல்றது. சரிங்களா, சரி, ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், அதனால தான் எடுத்துக்க சொல்றது. சரி, அப்போ 3a இருக்கு. சரிங்களா, a plus a plus a எத்தனை? 3a equal to 207. சரிங்களா, சரி, அப்போ நம்மளுக்கு a தேவை. அப்ப a மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அந்த 3 வலது பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 207 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களா, இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணிடுவோமா? 4 3 3 6 3 18 மிச்சம் 2 இருக்கும். அப்போ 9 3 எத்தனை கிடைக்கும்? நம்மளுக்கு 27 கிடைக்கும். அப்போ ஏயோட மதிப்பு நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு? 69 கிடைச்சிருச்சு. சரிங்களா, இப்போ ஆப்ஷன்ல பாருங்களேன். இப்போ ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன்ல நம்மளுக்கு என்னவாக இருக்கு? அதாவது ஏயோட மதிப்பு நம்மளுக்கு கிடைச்சிருச்சுங்க. சென்டர் வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா, அப்போ என்னவாக இருக்காது? ஆப்ஷன் சி ஆகவும் ஆப்ஷன் டி ஆகவும் இருக்கவே செய்யாது. ஏன்னு பாருங்க, சென்டர் வேல்யூ 70 இருக்கு, 70 இருக்கு. அப்ப இது ரெண்டுமே இருக்க முடியாது.
ஆப்ஷன் ஏயையும் பியையும் பாருங்களேன். ஏ இருக்கக்கூடிய பிளேஸ்ல நம்மளுக்கு 69 இருக்கு சரிங்களா. மற்றபடி 71 67 மட்டும் தான் என்ன இருக்கு, ரெண்டுத்துலயுமே பிளேஸ் சேஞ்ச் ஆயிருக்கு சரிங்களா. அப்போ ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா சரிங்களா, அதான் நம்ம பார்க்கணும். அப்போ 71 இருக்க முடியுமாங்க, ஏன்னு பாருங்களேன். ஏன்னா a மைனஸ் டி அப்படிங்கிறது ஏயை விட சின்ன நம்பர் சரிங்களா. a மைனஸ் டி அப்படிங்கிறது ஏயை விட சின்ன நம்பர். இங்க எப்படி இருக்கு, 69 அப்படிங்கிறது ஏ மைனஸ் டி அப்படிங்கிறது சின்னதா இருக்கணும். ஆனா 69 விட 71 எப்படி இருக்கு, பெருசா இருக்கு. அதனால ஆப்ஷன் ஏ இருக்காது, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஏன்னா 67 சின்ன நம்பர், அதுக்கடுத்த பெரிய நம்பர் 69, அதுக்கடுத்த பெரிய நம்பர் 71. இங்க பாருங்க, இது ஒரு ஆப்ஷன் ஏயும் பியும் ரெண்டுமே கூட்டுத்தொடர் வரிசை தான். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆப்ஷன் வழியா போயிருக்கேன். பாருங்களேன், 71 69 67 இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தாங்க. இங்க பாருங்க, கூட்டுத்தொடர் வரிசை தான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ரெண்டாவது டேர்ம்ல இருந்து முதல் டேர்மை கழிப்போம் இல்லையா. சரி, அப்போ இது ரெண்டாவது டேர்ம், இது முதல் டேர்ம் சரிங்களா. 69 அப்படிங்கிறது ரெண்டாவது, 71 அப்படிங்கிறது முதல் டேர்ம். 69ல இருந்து 71 கழிச்சோம் அப்படின்னா -2 கிடைக்கும் சரிங்களா. 67ல இருந்து 69 கழிச்சோம்னா -2 கிடைக்கும். சரி, அப்போ இது என்னதான் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். கூட்டுத்தொடர் வரிசையாக இருந்தாதான் நம்ம ப்ரொசீடே பண்ண முடியும் சரிங்களா. பி ஆப்ஷன் என்னதான், கூட்டுத்தொடர் வரிசை தான். 67 69 71. இங்க பாருங்க, இதுல 69ல இருந்து 71 கழிச்சோம்னா 2, 71ல இருந்து 69 கழிச்சோம்னா திரும்ப நம்மளுக்கு 2 கிடைச்சிரும் சரிங்களா. அப்போ ரெண்டுமே கூட்டுத்தொடர் வரிசை தான். ஆனா அது எப்படி இருக்கு ஃபார்மேட்டை பார்க்கணும் சரிங்களா. ஃபார்மேட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இப்போ நீங்க பெருக்கினாலும் பாருங்க, ஏன்னா உங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது என்னது, இரு சிறிய தொகைகளின் பெருக்கல் பலன் 4623 கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு சின்ன நம்பரை நம்ம பெருக்கணும் அப்படின்னா 4623 கண்டிப்பா வருங்க சரிங்களா. ஆப்ஷன் பி தான் சரியான விடையா இருக்கும். சரி, அப்படி இல்ல எனக்கு இத மாதிரிலாம் போக வேண்டாம்ப்பா, எப்பவும் போல டைரக்ட் சம்மாவே போயிடணும், ரெண்டு சிறிய எண்களோட பெருக்கல் பலன் 4623 சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்ப a பிளஸ் டி அப்படிங்கிறது ஏயை விடையும் a மைனஸ் டி விடையும் சின்ன நம்பராக இருக்குது. அப்போ a மைனஸ் டியும் ஏவும் என்னவாக இருக்கும், சின்ன நம்பராக இருக்கும். அந்த ரெண்டத்தினுடைய பெருக்கல் பலன் என்னவாக இருக்குதான், 4623 இருக்குதான். இது ஒத்துக்கிறீங்களா? உங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது படி எழுதியிருக்கேன். சரி, இப்போ ஏயோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சோம். என்னன்னு கண்டுபிடிச்சோம், 69 கண்டுபிடிச்சோம், மைனஸ் டி சரிங்களா. ஏயோட மதிப்பு 69 ஈக்குவல் டு 4623 சரிங்களா. சரி, 69 மைனஸ் டி இங்கே இருக்கட்டும். நம்மளோட ஏம் இப்போ என்னவாக இருக்கணும் அப்படின்னா டியை கண்டுபிடிக்கிறதா இருக்கணும் சரிங்களா. இப்போ 69 மட்டும் வலது பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 4623 இது டிவைடுக்கு போகும் சரிங்களா. இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கடைசியா நம்மளுக்கு 67 கிடைக்கும் சரிங்களாங்க. அப்ப 69 மைனஸ் டி ஈக்குவல் டு 67 கிடைச்சிரும். அப்போ மைனஸ் டி மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. 67 69 வலது பக்கம் போவேல -69 ஆகும். மைனஸ் டி ஈக்குவல் டு இப்போ 69ல இருந்து 67 கழிச்சோம் அப்படின்னா 2 கிடைக்கும். ஆனா இங்க பாருங்க, பெரிய நம்பர் பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கு, மைனஸ் சிம்பிள் இருக்கு. இப்போ இடது பக்கம் இருக்கக்கூடிய மைனஸும் வலது பக்கம் இருக்கக்கூடிய மைனஸும் கேன்சல் ஆறப்போ டிஃபரன்ஸ் நம்மளுக்கு என்னவாக கிடைச்சிருக்கு, டி அப்படிங்கிறது 2 கிடைச்சிருக்கு சரிங்களா. சரி, இப்போ நம்மளுக்கு அந்த வரிசை என்னதுங்க, a மைனஸ் டி, a a பிளஸ் டி சரிங்களா. இதுல போட்டோம் அப்படின்னா ஏயோட மதிப்பும் தெரிஞ்சிருச்சு, டியோட மதிப்பும் தெரிஞ்சிருச்சு. இதுல கொண்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டைரக்டா ஆன்சர் கிடைச்சிடும் சரிங்களா. ஏயோட மதிப்பு நம்மளுக்கு 69 மைனஸ் டியோட மதிப்பு 2, ஏயோட மதிப்பு 69, ஏயோட மதிப்பு 69 பிளஸ் டியோட மதிப்பு 2, 69 மைனஸ் 2 67, 69 அப்படியே தான் இருக்கும், 71 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா. அப்ப 67 69 71 அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஆப்ஷன் பி தான் சரியான சரிங்களா. எப்படினாலும் போய்க்கலாம் சரிங்களாங்க. சரி, எடுத்து கணக்கு போயிடலாம். 3 எண்களின் விகிதம் 2:5:7 என்க. முதலாம் எண் இரண்டாம் எண்ணிலிருந்து 7 கழித்து பெறப்படும் எண் மற்றும் மூன்றாம் எண் ஆகியன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் ஏற்படுத்தினால் அவ்வெண்களை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. ரொம்ப முக்கியமான கணக்குங்க. அதாவது 3 எண்கள் இருக்கா, விகிதத்துல கொடுத்துருக்காங்க. அந்த 2:5:7 கொடுத்துருக்காங்க சரிங்களா. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நான் யாருக்குமே ரேஷியோ ப்ரப்போர்ஷன் நடத்தியாச்சு சரிங்களாங்க. இப்படி ஒரு நம்பர் ரேஷியோல இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு காமனான வாய்ப்பாடால இதை வகுத்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம் சரிங்களா. ஏன்னா ரேஷியோனால எப்படிதான் இருக்கும், ஒரு காமனான வாய்ப்பாடு வகுப்பட்டு தான் இருக்கும் சரிங்களா. அப்போ அந்த காமனான வாய்ப்பாடு நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம் சரிங்களா. அப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஏதோ ஒரு வாய்ப்பாடால என்ன இருக்கும், இது காமனாக வகுப்பட்டிருக்கும் சரிங்களாங்க. சரி, அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்,
அதாவது நம்பரா எழுதிக்கலாமா, ரேஷியோல இருக்கிறது நம்பரா எழுதிக்கலாமா, எப்படி எழுதணும் அப்படின்னா இது கூட என்ன பண்ணும் 2x 5x 7x சரிங்களா. இதுக்கு தான் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த எக்ஸ் தெரியாத அந்த எண்ணை காமனா வகுத்து ரேஷியோவா எழுதியிருப்பாங்க, பங்குகளா எழுதியிருப்பாங்க சரிங்களா. யாருக்குமே இதெல்லாம் தெளிவா நடத்தியாச்சுங்க. சரி இருந்துட்டு போட்டோம். இதுல முதலாம் எண் அப்படியே தான் இருக்கு சரிங்களா, 2x அப்படியே தான் இருக்கு. சரி இரண்டாம் எண் என்ன செஞ்சிருக்காங்க, 7 ஆல் கழிச்சிருக்காங்க சரிங்களா. ரெண்டாவது எண் என்னது 5x, முதல் எண் 2x, ரெண்டாவது என்ன 5x. 5x என்ன பண்ணிருக்காங்க 7 ஆல கழிச்சிருக்காங்க சரிங்களா. சரி மூன்றாவது எண்ணும் அப்படியே தான் இருக்கு, அதுல எந்த சேஞ்சஸுமே பண்ணல சரிங்களா. அப்ப 7x அப்படியே தான் இருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த 2x 5x 7x தான் சரிங்களா. அவங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய க்ளூ தான் என்னது, இந்த ரெண்டாவது எண்ணை 7ஆல கழிக்கையில இந்த மூணும் சேர்ந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்களே தவிர மற்றபடி இதை கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது இந்த 3 எண்களோட அந்த அந்த 3 எண்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை ஃபார்ம் பண்ணுதா, இதுல இருந்து முதல்ல நம்மளுக்கு எக்ஸ் தெரியணும், இந்த 3 எண்களையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சரிங்களா. அதாவது காமனா வகுப்பட்ட இந்த 3 எண்களையும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் மட்டும் நம்மளுக்கு தெரியணும் சரிங்களா. சரி கூட்டுத்தொடர் வரிசை கான்செப்ட் படியே போனோம் அப்படின்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனா எப்படிங்க இருக்கும், எந்த ரெண்டு அடுத்த எண்களுக்கு இடையில நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தா அது சேமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதான் நம்மளுக்கு கூட்டுத்தொடர் வரிசை. அதாவது d1ம் d2ம் சேமா இருக்கும், ரெண்டு எண்ணத்துக்கு டிஃபரன்ஸ் பார்த்தா சேமா இருக்கும்னு சொல்லுவாங்க சரிங்களா. சரி நான் டிஃபரன்ஸ் பார்க்கட்டுமா, இது ரெண்டுத்துக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் 2xக்கும் 5x - 7க்கும் டிஃபரன்ஸ் பார்க்குறேன். சரி அப்போ d1 அதை வச்சுக்கிறேன் சரிங்களா. அப்போ ரெண்டாவது டேர்ம் 5x - 7 சரிங்களா. சரி அதை என்ன பண்ணும் முதல் டேர்ம்ல இருந்து கழிக்கணும். முதல் டேர்ம் என்னது -2x சரிங்களா, கழிச்சிருக்கேன். சரி இருக்கட்டும். இப்போ ரெண்டாவது டேர்ம் பார்ப்போம் சரிங்களா. இப்போ இது ரெண்டத்தை எடுத்துட்டோம்னா t2 - t1 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஃபார்முலா. சரி d = t2 - t1 ரெண்டாவது டேர்ம்ல இருந்தா முதல் டேர்மை கழிக்கணும் சரிங்களாங்க. சரி அப்ப ரெண்டாவது டேர்ம் இங்க 7x, முதல் டேர்ம் என்னது 5x - 7 சரிங்களா. கான்செப்ட் புரியும் நம்புறேன். இதெல்லாம் நிறைய தடவை சொல்லி கொடுத்தாச்சு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. சரி அப்போ = 7x, இப்போ மைனஸ் உள்ள கொண்டு போனா நம்ம -5x + 7 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். கூட்டுத்தொடர் வரிசைனால என்னது டிஃபரன்ஸ் சேமாக இருக்கும். அப்போ இது ரெண்டத்தையும் நான் ஈக்குவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ 5x - 7 - 2x = 7x - 5x + 7 சரிங்களா. சரி அப்போ இங்க 5xல இருந்து 2x கழிச்சோம்னா 3x - 7 சரிங்களா. சரி இங்க 7xல இருந்து 5x கழிச்சோம்னா 2x + 7 சரிங்களா. சரி அப்ப 3x இங்கே இருக்கட்டும், x இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா டேர்மே இன்னொரு பக்கம் கொண்டு வருவோம் சரிங்களாங்க. சரி இப்போ 3x இங்கே இருக்கட்டும், 2x இடது பக்கம் கொண்டு வந்து -2x அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் = 7, அதாவது -7 வலது பக்கம் போல +7 ஆகும். சாரிங்க +7 ஆகும் சரிங்களா. அப்போ 3xல இருந்து 2x கழிச்சோம்னா x, 7 + 7 14 சரிங்களா. இப்போ நம்ம இந்த 3 எண்களை என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இந்த 3 எண்களை தான் கண்டுபிடிக்கணும் தெளிவா சொல்லியாச்சு. அப்போ 2x 5x 7x கண்டுபிடிக்க போறோம். x இருக்கக்கூடிய இடத்துலலாம் 14 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 14 5 × 14 7 × 14 இப்போ பெருக்கி போட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ 14 × 2 28, 14 × 5 70, 14 × 7 98. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவ்வெண்கள் சரிங்களா. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களாங்க. சரி அடுத்த क्वेश्चन போயிடலாமா. என்ன கொடுத்திருக்காங்க, ரகு wish to buy a laptop. He can buy it by paying 4,000 cash or by giving it 10 installments as 4,800 in first month, 4,750 in the second month, 4,700 in the third month and so on. If he pays the money in this fashion, find the total amount paid in the 10th installment ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது how much extra amount that he has to pay then the cost is அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த காஸ்ட்டை விட எக்ஸ்ட்ராவா எவ்வளோ கேட்டணும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது ரகு ஒரு மடிக்கணினி வாங்க விரும்புகிறார். அவர் அதற்கான தொகையான ரூபாய் 40,000 உடனடியாக பணமாகவும் செலுத்தலாம் அல்லது 10 மாதம் தவணையில் முதல் தவணை
4800, இரண்டாம் தவணையில் 4750, மூன்றாம் தவணையில் 4200 அடிப்படையில் செலுத்தலாம் எனில் 10ஆம் மாத தவணையில் அவர் செலுத்திய மொத்த தொகையில் அசலை விட எவ்வளவு கூடுதலாக செலுத்தியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் 10th புக்ல உள்ள கேள்வி. சரிங்களாங்க. அதாவது ரகு இருக்கிறாரு, ரகுக்கு இப்போ ஒரு லேப்டாப் தேவைப்படுது. அந்த லேப்டாப்போட விலை நீங்க இப்போ வாங்குனீங்கன்னா 40,000 ரூபாய். சரிங்களா, 4000 ரூபாய்க்கு வேண்டாம், 40,000 ரூபாய். சரிங்களா, இப்போ கரண்டா வாங்கினீங்கன்னா, காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா 40,000 ரூபாய். சரிங்களா, இல்ல நான் இன்ஸ்டால்மெண்ட்ல போட போறேன், 10 மாசத்துக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஸ்டால்மெண்ட் வச்சிருக்காங்க. சரிங்களா, 10 மந்த்ஸ்க்கு வச்சிருக்காங்க. 10M 10 மந்த். சரிங்களா, புரிஞ்சுக்கோங்க. சரி, அப்போ முதல் தவணை அவர் எவ்வளவு கட்டணுமா, 4800 ரூபாய் கட்டணுமா. சரிங்களா, ஃபர்ஸ்ட் தவணையா 4800 ரூபாய் கட்டணுமா. சரி, ரெண்டாவது தவணையில 4750 ரூபாய் கட்டணுமா. சரிங்களா, மூன்றாவது தவணையில 4700 ரூபாய் கட்டணுமா. இப்படி 10 மாதங்களுக்கும் அவர் கட்டிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா, 10 மாதங்களுக்கு கட்டணும். சரிங்களா, அப்ப 10 தடவை கட்டணும். சரிங்களா, இப்போ இதை ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்றேன், ஒத்துக்கிறீங்களா? 4800, 4750 அதுக்கு அடுத்து கட்டுறாரு, 4000 கட்டுறாரு இல்ல கட்டணும், 4700 அதுக்கு அடுத்து கட்டணும். ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரி தொகைகள் கட்டணும். அப்போ இங்க பாருங்களேன், என்ன பண்ணும், கூட்டுத்தொடர் வரிசை தானே கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கணுமா. 4750 இருந்து 4800 கழிச்சோம்னா எனக்கு என்ன கிடைக்கும், டிஃபரன்ஸ் 50 கிடைக்கும். சரிங்களா, சரி, 4700 இருந்து 4750 கழிச்சு எனக்கு என்ன கிடைக்கும், -50 கிடைக்குங்க. இங்கேயும் -50 கிடைக்கும். சரிங்களா, அப்போ 50 என்ன செய்யுது, குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ அதாவது டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம், கூட்டுத்தொடர் வரிசைன்னு தானே சொல்லுவோம். அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தாங்க. சரிங்களா, இதை நான் தெளிவுபடுத்திக்கிட்டேன். சரி, இருக்கட்டும். அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சு. சரிங்களா, டி தெரிஞ்சிருச்சு. T2 - T1, D = T2 - T1. ரெண்டாவது டேர்ம்ல இருந்து முதல் டேர்ம் கழிக்கல நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, -50 கிடைச்சிருக்கு. சரிங்களா, சரி, இருக்கட்டும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 10 மாத தவணையில் அவர் செலுத்திய மொத்த தொகையில் அசலை விட கூடுதலாக எவ்வளவு செலுத்தியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ 10 மாதத்துல, சரிங்களா, 10 மாதம் அவர் எவ்வளவு கட்டியிருக்காரு மொத்தம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போ மொத்தம் எவ்வளவு கட்டியிருக்காரு, சரிங்களா, 10வது மாதத்துல எவ்வளவு கட்டியிருப்பாருன்னு கேட்கல. சரிங்களா, 10 மாதம் மொத்தம் 10 மாதத்திலேயே மொத்தமா எவ்வளவு கட்டியிருப்பாரு அந்த மாதிரி கேட்கறாங்க. அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாவே நீங்க பாருங்க. சரிங்களா, 10 எண்களோட கூடுதல் யாது அந்த மாதிரி பாருங்க. சரிங்களா, அப்ப 10 மாதத்தோட அந்த தவணை என்ன அந்த மாதிரி. அப்போ சம்முக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுங்க, SN = n/2 × a + l. சரிங்களா, இந்த ஃபார்முலா தனியாவே நிறைய நடத்தி போட்டாச்சுங்க. சரி, அப்போ இங்க நம்மளுக்கு n என்னது, 10 மாதங்கள் தானே, 10 மாதங்கள் தானே கண்டுபிடிக்கணும். n = இங்க 10. சரிங்களா, a யோட மதிப்பு நம்மளுக்கு என்னது, ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் நம்மளுக்கு 4800. சரி, இருந்துட்டு போட்டும். நம்மளுக்கு என்ன தெரியல, லாஸ்ட் டேர்ம் தெரியல. லாஸ்ட் டேர்ம்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னது, Tn = a + n - 1 × d. இதான லாஸ்ட் டேர்ம்கான ஃபார்முலா. சரி, இப்போ இதுல போட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு இதுல போட்டு முதல்ல நம்ம லாஸ்ட் டேர்ம் Tn, அதாவது லாஸ்ட் டேர்மை கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா, லாஸ்ட் டேர்ம்கான ஃபார்முலா இதுதான். சரி, அப்போ a யோட மதிப்பு இங்க நம்மளுக்கு 4800 பிளஸ் n ஓட மதிப்பு 10. 10 - 1 நம்மளுக்கு எத்தனை, 9. d யோட மதிப்பு என்னது, -50. சரிங்களா, சரி, இருந்துட்டு போட்டும். 4800 அப்படியே இருக்கட்டும். இப்போ 9 - 50 நம்மளுக்கு எத்தனை ஆயிரும், -450 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரிங்களா, சரி, இப்போ 4800 இருந்து நான் அதாவது 450 கழிச்சு அப்படின்னா 4350 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, அப்போ லாஸ்ட் டேர்மும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. என்னவாக இருக்குது, 4350. சரிங்களா, இப்போ இந்த ஃபார்முலாக்கு தேவையான எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஃபார்முலா மட்டும் சப்ஸ்டிட் பண்ணாதான் வேலை. சரிங்களா, அப்போ 10/2 ஏயோட மதிப்பு நம்மளுக்கு 4800, எல்லோட மதிப்பு தான் இப்போதான் கண்டுபிடிச்சோம் 4350. சரிங்களா, சரி, இருக்கட்டும். அப்போ 1 2 2 I 2 10. சரிங்களா, ஓகே தானே. சரி, 5 × 4800 + 4350 9150 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா, கடைசியா இது நீங்க பெருக்கினீங்க அப்படின்னா S10 தான் இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். சரிங்களா, 10 மாதங்களுக்கான கூடுதலை நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். சரிங்களா, அப்போ 5 × 9150 45,750 ரூபா. சரிங்களா, அப்போ நம்ம 10 மாதங்களுக்கு தவணையா கட்டணும் அப்படின்னா 5750 ரூபா நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்ட்ரா கட்டணும். சரிங்களா, ஏன்னா இன்ஸ்டன்டா நம்ம கொடுத்துட்டோம்னு வைங்களேன், 40,000 ரூபா மட்டும் தானே. தவணையா கட்டினாதான் நம்மளுக்கு, இன்ஸ்டால்மெண்டா கட்டினாதான் நம்மளுக்கு என்ன ஆகுது, 45,750 ரூபா ஆகுது. சரிங்களா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு 10 மாதங்களுக்கான கூடுதல் தாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மொத்த தொகையின் அசலை விட எவ்வளவு கூடுதலாக செலுத்தியிருக்காங்க. அசல் என்னது, நம்மளுக்கு 40,000 தான். சரிங்களா, நம்ம தவணை அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்றோம், கூடுதலாக என்ன பண்றோம், செலுத்துறோம். சரிங்களா, தவணையினால தான் என்ன பண்றோம், கூடுதலாக செலுத்துறோம். அப்போ அந்த 40,000 ரூபா அந்த லேப்டாப்போட அந்த காஸ்ட்டை விட நம்ம எவ்வளவு எக்ஸ்ட்ராவா கட்டுறோம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்ப தவணையில நம்ம 45,750
ரூபாய் கட்டுறோம். ஆனா அந்த லேப்டாப்போட உண்மையான விலை 40 சாரிங்க, லேப்டாப்போட உண்மையான விலை எவ்வளவுதான்? 40,000 ரூபாய் தான். அப்போ எவ்வளவு எக்ஸ்ட்ராவா கட்டுறோம்? அப்ப 45,750 இருந்து 40,000 கழிச்சோம் அப்படின்னா 5,750. அப்ப இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறதுனால 5,750 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கட்டுறோம். சரிங்களா? ஆனா டைரக்டா கொடுத்தோம் அப்படின்னா இன்னைக்கே காசு கொடுத்து இன்னைக்கே வாங்கினா 40,000 ரூபாய் தான். சரிங்களா? அப்ப எவ்வளவு ஹான் போகுதுன்னு பாருங்க. ஆப்ஷன் டி தான் சரி. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? if the sequence t1 t2 t3 are in the arithmetic progression then the sequence t6 t12 t18 is, அதாவது t1 t2 என்பது t2 t1 t2 t3 என்பது அப்படி போயிட்டே இருக்கு. சரிங்களா? என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எனில் t6 t12 t18 அப்படி போயிட்டே இருக்குது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களாங்க? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ரொம்ப முக்கியமான கணக்கு, 10th புக்ல உள்ள கேள்வி. சரிங்களா? t1 t2 t3 சரிங்களா? இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடியது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ நானா ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எடுத்துக்கிட்டோமா? ஈஸியா எடுத்துக்கிறேன். 1 2 3 இப்படி போயிட்டே இருக்கு. சரிங்களா? இதுதான் கூட்டுத்தொடர் வரிசை எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க. சரி, t6 t12 t18 இது என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது 1 2 3 தானே போகுது. t1 1 t2 2 t3 3. அப்போ t6 நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 6ஆக தானே இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. சரி, t12 என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு 12ஆக இருக்கும். சரிங்களா? t12 என்னவாக இருக்கும்? 12ஆக இருக்கும். சரிங்களா? 1வது இடத்துல 1 இருக்கு, 2வது இடத்துல 2 இருக்கு, 3வது இடத்துல 3 இருக்கு. சரிங்களா? சரி, அப்ப t18 என்னவாக இருக்கும்? திரும்ப நம்மளுக்கு 18 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்கும். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா? அப்போ இது என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 6 12 18. சரிங்களா? இப்படிதானே போயிட்டே இருக்கு. அப்போ இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தானே. பாருங்களேன், 12ல இருந்து 6 கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? திரும்பியும் 6ன்னு கிடைக்கும். 18ல இருந்து 12 கழிச்சா என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். டிஃபரன்ஸ் பாக்குறேங்க, கூட்டுத்தொடர் வரிசை தான். சரிங்களா? அதனால நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கான டிஃபரன்ஸ் t2 - t1 பாக்குறேன். சரிங்களா? அப்போ திரும்ப அது என்னவாகத்தான் இருக்கு? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக தான் இருக்கு. சரிங்களா? என்னவாகத்தான் இருக்கும்? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகத்தான் இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரி, அது மட்டும் இல்லாம ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில 1 2 3 போயிட்டே இருக்கா, அது என்ன ஆகுது? ஒரு காமனான வாய்ப்பாட்டால, அதாவது 6 அப்படிங்கிற வாய்ப்பாட்டில் நம்ம பெருக்கணும்னு வைங்களேன். ஒவ்வொன்றத்தையும் ஓர் 6 6 ஈராரா 12 மூவாரா 18. சரிங்களா? அப்போ இந்த கூட்டுத்தொடர் வரிசையும் 6 12 18 இப்படி தானே போயிட்டே இருக்கு. அப்போ பொதுவான எண்ணால நம்ம பெருக்கணும் அப்படின்னா, சரிங்களா, அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை ஒரு பொதுவான எண்ணால நம்ம பெருக்கணும் அப்படின்னா திரும்ப அந்த பொதுவான எண்ணால பெருக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்த அந்த வரிசை என்னவாகத்தான் இருக்கு? கூட்டுத்தொடர் வரிசையாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.